தம்பி விஜய்க்கு வந்து கொஞ்சம் அனுபவம் இன்னும் போதாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, யார் அந்த சார்னு கேட்கிற மாதிரி எப்படி அந்த கார். விஜய் ஒரு ஜீரோ மாதிரி. விஜய் பேசும் பொழுது அதிமுக ஒரு ஊழல் கட்சி, பாஜகவிற்கு அடிமையா இருக்கிறாங்க அப்படின்றத முதல் முறையா அதிமுகவை நேற்று கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. இதை எப்படி பாத்தீங்க? உங்களுடைய கூட்டணியில் ஒரு கட்சி இல்ல, தம்பி விஜய்க்கு வந்து கொஞ்சம் அனுபவம் இன்னும் போதாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் என்னன்னா தனித்து விடப்பட்டதால் ஏதோ அப்படி பேசுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா அவரோட பேச்சு எப்பவுமே நான் கேட்கிறேன், உச்சபட்சத்தில் இருந்து வந்திருக்கிறார் என்று சொல்ல. அரசியல் நிறைய பேர் உச்சபட்சத்துல இருந்து வந்திருக்கோம். உதாரணத்திற்கு நான் மருத்துவரா இருந்து உச்சபட்ச பிராக்டிஸை விட்டுட்டு தான் வந்தேன். டாக்டருக்கு ஆக்டர் குறைஞ்சது கிடையாது, ஆக்டருக்கு டாக்டர் குறைஞ்சது கிடையாது. அதே மாதிரி தம்பி ஐபிஎஸ் அவர்களும் உச்சபட்ச பணியில இருக்கும்போது தான் வந்தாங்க. எங்க டாக்டர் கிருபாநிதி உச்சபட்ச பிராக்டிஸ்ல இருந்து தான் வந்தாங்க. அதனால அரசியலுக்கு இது புதிது கிடையாது. அதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய கிடையாது. ஏதோ தியாகம் செய்யறேன் தியாகம் செய்யறேன் தியாகம் செய்யறேன்னு பேசிக்கொண்டு, ஆனால் இன்று 30 வருஷமா நடிச்சு முடிச்சுட்டு தானப்பா தம்பி வரீங்க. அதனால தம்பிக்கு கொஞ்சம் அனுபவம் பத்தாது. ஒரு சின்ன தம்பி பேசுகிறாருன்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும். அவர் பேசுவதனால தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்து விட போவதில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். இன்று உண்மையிலேயே போட்டி என்பது திமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான். அதனால இன்று அவர் என்ன சொல்றாரு, கூடுதல் சக்தி வந்தால் அதோடு, இல்லை என்றால் தனி சக்தியாக அப்படின்றாரு. இப்ப கூடுதல் சக்தியா அவரோட வருவதற்கு கூட பல பேர் தயாராக இல்லை. ஏனென்றால் அனுபவம் இல்லை அரசியலில் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஊழல் கரைபடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. புலியில் படத்தின் மூலியமா 17 கோடி ரூபாய் மறைத்ததா ஒரு கேஸ் போயிருக்கு. அது மட்டும் இல்ல, யார் அந்த சார்னு கேட்கிற மாதிரி எப்படி அந்த கார் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தாங்க இல்லையா? எப்படி அந்த கார், இதெல்லாம் இருக்குதுப்பா. அதாவது முற்றிலுமாக தன்னை ஒரு காந்தி மாதிரி எதிர்கொண்டு அப்படி தன்னைத்தானே, அதான் நான் சொன்னேன், ஒரு சின்ன பையனை தான் நான் அதுல பாக்குறேன். தானே வந்து நான் நேற்றே சொன்னேன், இந்த சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டுல என்ன பண்ண, எல்லாம் நான் செஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு மனநிலையை தான் நான் அதுல பாக்குறேன். தம்பி விஜய் அவர்கள் உண்மையிலேயே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று உங்கள் எண்ணம் இருந்தது என்றால், நான் விஜய் வந்து ஒரு ஜீரோ மாதிரி, ஜீரோன்னு சொல்லல, விஜய் ஒரு ஜீரோ மாதிரி. ஜீரோ தனியா இருந்தா வேல்யூ கிடையாது. ஆனா அதே ஜீரோ இன்னொருத்தவங்க கூட சேர்ந்தா வேல்யூ. ஆக இன்னைக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் மக்கள் ஆதரவு தருவார்கள்.